சென்னை உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள். மிக முக்கியமான உத்தரவு இன்றைய தினத்திற்கான உத்தரவு என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு என்பது செய்திருந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி அமர்வு கடந்த வாரம் வழங்கிய உத்தரவில் தணிக்கை வாரியம் இந்த விவகாரத்தில் ஆவணங்களை பரிசீலனை செய்து உடனடியாக தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அவர் பிறப்பித்திருந்தார். அதற்கு எதிராக தணிக்கை வாரியம் அன்றைய தினமே மேல்முறையீடு என்பது செய்திருந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு அந்த வழக்கை விசாரித்து உடனடியாக அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை இடைக்காலமாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். அதற்கு எதிராக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு என்பதை செய்திருந்த நிலையில் அந்த வழக்கில் சில டிஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிழைகள் இருந்ததால் வழக்கின் பட்டியல் என்பது ஆகாமலேயே இருந்தது. வழக்கும் எண் என்பதும் கொடுக்கப்படாமலேயே இருந்தது. 2 தினங்களுக்கு முன்பாக விஜய் அவர்கள் டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்காக வந்திருந்த அன்றைய தினம் வழக்கிற்கான எண் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அந்த வழக்கானது இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதி திபங்கர் தத்தா தலைமையிலான 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருந்தது. இதில் மிக முக்கியமாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி மிக முக்கியமான வாதங்களை முன்வைத்தார். எங்களது தயாரிப்பு நிறுவனம் பல கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். இது பலரது உழைப்பு சார்ந்த விஷயம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு அதை கருத்தில் கொள்ளாமல் செய்திருக்கிறார்கள். எனவே தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருந்தார். ஆனால் அந்த கோரிக்கையை ஆரம்பத்திலேயே ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது இன்னும் நிலுவையில் இருக்கிறது, நீங்கள் வேண்டுமானால் அங்கு சென்று முறையிடுங்கள், நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். வழக்கினை அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு ஜூலை 20ஆம் தேதிக்குள் அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும் 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதி அமர்வு விசாரணைக்கு ஒத்திவைத்திருக்கக்கூடிய நிலையில் ஜனவரி 20ஆம் தேதி ஒரு நாள் முன்பாக அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மற்றபடி இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தற்பொழுதைக்கு அதாவது நாளை மறுநாள் இந்த வழக்கு முடிந்து ஜனநாயகன் திரைப்படம் இந்த வார இறுதியில் வெளியாகிவிடும், பொங்கல் ரேஸில் இருக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்.